சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. திருநெல்வேலி வடக்கன்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் நாராயணன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தற்போதைய முன்னேற்றங்களை பற்றி முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா தற்பொழுது அதிகமான செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வருகின்றது. இதன் மூலம் வானிலை தொடர்பான தகவல்களை மிக துல்லியமாகவும் முன்னதாகவும் கணிக்க முடிகிறது. இதனால் விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்டோருக்கு பெரும் பயன் கிடைத்துள்ளது. குறிப்பாக மீனவர்கள் கடல் எல்லைகளை மீறாமல் இருக்கவும், மீன்கள் அதிகமாக உள்ள பகுதிகளை அடையாளம் காணவும் 1000க்கும் மேற்பட்ட இணைய செயலிகள் தமிழிலேயே உருவாக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்தார். ககன்யான் மனித விண்வெளி மிஷனுக்காக இதுவரை 80,000 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும், முதலில் 3 ஆளில்லா ராக்கெட்டுகள் அனுப்பி பரிசோதனை செய்யப்படும் எனவும் கூறினார். இந்த ஆண்டு இறுதியில் முதல் ராக்கெட் ஏவப்படும். அடுத்த ஆண்டு மேலும் 2 ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்படும் என்றார். மேலும் விண்வெளியில் பிரச்சனை ஏற்பட்டால் வீரர்கள் தப்பிக்க க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது என்றும், உலகளவில் வணிக ராக்கெட் ஏவுதலில் இந்தியாவின் பங்கை 2%இலிருந்து 10% உயர்த்தும் முயற்சி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். 40,000 கிலோ எடையுடைய செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான ராக்கெட் பணிகளும் தற்பொழுது நடைபெற்று வருவதாக நாராயணன் தெரிவித்துள்ளார்.